மனதை நெகிழ வைக்கக்கூடிய இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள்ட்டையும் இளம்பெண்கள்ட்டையும் காதல் அப்படிங்கிற விஷயம் பரவலாக பேசப்பட்டு வருது. அவங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற குறிக்கோளில் கூட சில பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டீனேஜ் பருவத்தில் வர்ற காதல் உண்மையான காதலாக இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏதோ ஒரு அஃபெக்ஷனில் ஒரு காதல் ஏற்படுது அப்படிங்கிற அந்த ரீதியில் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிற சம்பவமும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வீட்டை விட்டு காதலனோடு ஓடிப்போன ஒரு அரியா பருவம் உள்ள ஒரு பெண் தன்னுடைய தாயோட அன்பால் மறுபடியும் எப்படி வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான உண்மை சம்பவத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் அந்த தாயோட அன்பை பாராட்டுவீங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த ரமாதேவி என்ற பெண்மணி தன்னுடைய மகளை ரொம்ப அன்பு காட்டி வளர்க்குறாங்க. அவங்க எது கேட்டாலும் வாங்கி தராங்க. அவங்கள இன்ன வரைக்கும் அவங்க அடித்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பெண் இப்போது 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகளை இன்ன வரைக்கும் அந்த தாய் ஒரு விஷயத்தை கூட கடிந்து பேசியது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அந்த மகளும் அந்த அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. இதனால் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பாண்டிங், ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தாய் மகள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லி கேள்விப்படுறாங்க. அந்தளவுக்கு தாய் மகள் இடையே உள்ள அந்த பாசம் பிணைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த சூழ்நிலையில் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர அந்த பெண் திடீர்னு அவங்க எக்ஸாமில் ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கிறாங்க. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் இந்த பெண் சீன் போட தான் லாகி அழகாக இருக்கா, அதனால் இவோ படிக்க போகல, அங்கே உள்ள பசங்கள்கிட்ட சீன் போட தான் இவ போய்கிட்டு இருக்கா, இல்லைனா இவ்வளோ கம்மியாக மார்க் எடுப்பாளான்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் திட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த அப்பாவே அந்த பெண்ணை பயங்கரமாக கடிஞ்சிருக்காரு. நான் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், நீ என்னடானா இப்படி அலட்சியமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்கிற விஷயத்த அவங்க எடுத்துக்கிட்டு, நீ ஒரு வேளை இது போல் நடந்துக்கிறியா, ஏன்னா ஊர் மக்கள் சொல்கிற போல் நீ அலட்சியமாக இருக்க, சீன் போட போறியாங்கிற மாதிரி சொந்த அப்பாவே அந்த பெண்ணை பார்த்து அப்படி சொல்லவும் அந்த பெண்ணோட மனசு ரொம்ப வேதனைக்கு உள்ளாயிடுச்சு. உண்மையிலுமே ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் பொழுது பெண் நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னால் கோபம் வரதான் செய்யும். ஆனால் ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி இவ படிக்க போகல, சீன் போட போகிறா, கண்டவனோட சுத்த போகிறான்னு சொல்லி அவங்க சொல்கிற பேச்சு எடுத்துட்டு சொந்த அப்பா அம்மா பேசினா கூட அந்த பெண்ணோட மனசு நோகும் இல்லையா? அதே போல தான் அந்த பெண்ணுக்கும் மனசு நொந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயம் ஊர் மக்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குது. ஏன்னா இந்த பெண்ணு கிட்டத்தட்ட 10th படிக்கும்போதிலிருந்து ஒரு இளைஞனை காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பேசப்படுது. அந்த இளைஞன் தன்னுடைய சொந்தக்கார உறவினர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அந்த இளைஞன் இந்த பெண்ணை காதல் வயப்படுத்தியிருக்கான். அந்த பெண்ணுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது இருக்கும்போது இவனாவே அடிக்கடி பேசி அந்த பெண்ணோட மனசில் காதலை ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் தன்னுடைய சொந்த அப்பா ஊர் மக்கள் சொல்கிறத பேச்சை எடுத்துக்கிட்டு தன்னை அசிங்கப்படுத்தி பேசினாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் யாருக்கும் தெரியாத வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரமாதேவி தன்னுடைய உயிருக்கு உயிரான மகள் என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டாள்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. ஏன்னா அவங்க மகள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி நம்ம மகள் ஒரு பையனை காதலிக்கிறான் உண்மைதான், ஆனால் அது அவளுக்கு தெரிஞ்சு பண்ணலை, நானே அவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அவள் தன்னுடைய மனசை மாற்றிக்கிறதா சொல்லியிருந்தா, திடீர்னு இது போல் சந்தர்ப்பத்தில் நீங்கள் பேசிட்டீங்களே, உங்களால் தான் என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி இருவருக்குமே அடிக்கடி சண்டை வந்திருக்கு. உடனடியாக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மகள் வீட்டை விட்டு காணாமல் போயிட்டா, எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது போலீஸ்காரங்களும் பல்வேறு கோணத்தில் அவங்க விசாரணையை மேற்கொள்கிறாங்க. ரமாதேவிக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய உறவுக்கார பையன்தான் தன்னுடைய மகளை கூட்டி கொண்டு போயிருக்கணும். ஏன்னா அவன் தான் அவளை காதலிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால் வீட்டில் அவளுக்கு மனஸ்தாபம் ஏற்பட உடனே அடுத்ததாக எங்கே தனக்கு பாசம் கிடைக்குன்னு எதிர்பார்த்து அந்த காதலனோடு ஓடி போயிட்டா அப்படிங்கிற உண்மையை போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்களும் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி தீவிரமாக விசாரணை பண்ணியிருக்காங்க. சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவன் வீட்டை விட்டு போயிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எங்கே இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் அவன் மோசமானவன், அவன் நல்லவன் கிடையாது, அந்த பெண்ணை நாசம் செஞ்சிருவான், சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லி அந்த பையனோட சொந்த அப்பா அம்மாவே போலீஸ்கிட்ட சொல்லவும் போலீஸ்காரங்க மிரண்டு போயிருக்காங்க. ரமாதேவி கிட்ட இந்த விஷயம் சொல்லப்படுது. உடனடியாக என்னுடைய மகளை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் மகள் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அந்த இளைஞனோட சொந்த அப்பா அம்மாவே அவன் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அவன் ஃபோன் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணால் கூட ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் ரமாதேவி பயங்கரமாக அழுதுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2 நாள் கழித்து அந்த ரமாதேவியோட ஃபோனுக்கு
ஒரு ஃபோன் வருது. அது அன்னோன் நம்பராக இருக்குது. அந்த நம்பரில் பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் தான். உடனடியாக நீ எங்கே இருக்குன்னு சொல்லும் பொழுது, நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேம்மா, என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, 2 நாளாக உன்கிட்ட பேசாமல் இருக்கும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை விட்டு இத்தனை நாளாக பிரியவே இல்லை, ஆனால் 2 நாளாக பிரிஞ்சிருக்கேன், அதனால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி உன் குரலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் பண்ணணும்னு சொல்லி அந்த பெண் சொல்லும் பொழுது, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுமா, அப்பா மேலே தப்பு தான், அப்பா இனிமேல் அப்படி பேச மாட்டாரு, நானும் உன்னை எதுவும் கடிஞ்சிக்க மாட்டேன், வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லும் பொழுது அடுத்ததாக அந்த ஃபோன் துண்டிக்கப்படுது. இந்த விஷயத்தை உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் போலீஸார் அந்த நம்பரை வச்சு மறுபடியும் ட்ரேஸ் பண்ணுறாங்க. அது ராஜஸ்தான் சொல்லி காட்டுது. ராஜஸ்தானில் தான் உங்கள் பெண் இருக்காங்க, ஆனால் அது ஒரு பப்ளிக் நம்பராக இருக்குது. இந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் நம்பர்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பப்ளிக் நம்பராக இருக்கும் பொழுது அது யார் பேசினா அது எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த அட்ரஸை வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக உங்கள் பெண் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம்னு சொல்லும் பொழுது உடனடியாக ஒரு போலீஸ் குரூப் ராஜஸ்தான் போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்க விசாரணை பண்ணுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தேடி பார்த்தும் அந்த இளைஞனும் அந்த பெண்ணும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. உடனடியாக ஒரு திட்டத்துக்கு வராங்க போலீஸ்காரங்க. உங்கள் பெண் உங்கள் மேலே அளவு கடந்த பாசமாக இருக்காங்க, பாருங்க, வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம், நான் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாங்க. ஆனால் உங்கள் மகளுக்கு உங்கள் மேலே உள்ள அதிகப்படியான பாசத்தால் அவங்க உனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் மகள் அடம் பிடிச்சிருப்பாங்க அந்த இளைஞன்கிட்ட, நான் வீட்டுக்கு பேசணும், எங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லி அடம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவன் பப்ளிக் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ண வச்சுருக்கான். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு உடம்பு முடியாத மாதிரி நீங்கள் ஒரு சீன் கிரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் மகள் உங்களை தேடி வருவா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம், என் மகள் என் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கா, என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்தது கிடையாது, எனக்கும் என் மகளுக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்தது கிடையாது, அவ தெரியாதனமா அந்த இளைஞன்கிட்ட மாட்டிக்கிட்டா, அவன் சொந்தக்கார பையங்கிறதால எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் என் மகளை எப்படியே மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி போலீஸார் சொன்ன அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதாவது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் உடம்பு முடியாத மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை அவங்க சமூக வலைதளத்தில் பரப்புகிறாங்க. குறிப்பாக லாஸ்ட்டாக அந்த பெண் எங்கிருந்து பேசுனாங்க, ராஜஸ்தானில் இருந்து. ஆக மொத்தத்தில் ராஜஸ்தானில் இருக்கிற சமூக வலைதளத்தில் இந்த செய்தியை பரவ விடணும்னு சொல்லி போலீஸார் முடிவு பண்ணுறாங்க. உடனடியாக ராஜஸ்தானில் உள்ள லோக்கல் மீடியாவில் அந்த புகைப்படத்தை கொடுத்து, இந்த அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, தன்னுடைய மகள் முகத்தை ஒரு முறை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அந்த பெண்மணியோட ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவமாக கிரியேட் பண்ணி ராஜஸ்தான் லோக்கல் மீடியாவில் உலா விடுறாங்க. இதை கண்டிப்பாக அந்த மகள் பார்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த மகள் பார்த்து ஓடி வந்துடுவான்னு சொல்லி அவங்க எல்லோரும் நம்பினாங்க. அதே போல் அடுத்த நாளே அந்த மகள் ஓடி வந்துட்டாங்க. அதாவது ராஜஸ்தான்லேருந்து அந்த பையன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உடனடியாக நான் வீட்டுக்கு போகணும், நான் பண்ணது தப்பு தான் சொல்லி அந்த பையன்கிட்ட அடம் பிடிச்சிருக்கா. ஆனால் அந்த இளைஞன் அந்த பெண்ணை விடாமல் நீ இங்கே தான் இருக்கணும், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் அந்த பெண் அங்கே இருக்கிற லோக்கல் நபர்களோட உதவியோட இவன் என்னை கடத்தி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இளைஞனும் வேற வழி இல்லாமல் விட்டுட்டான். உடனடியாக தன்னுடைய தாயை பார்க்க அடுத்த நாளே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்காங்க அந்த அன்பான மகள். அங்கே வந்து பார்க்கும்போது தான் தன்னுடைய தாய்க்கு ஒன்றும் இல்லை, அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, தன்னை கொண்டு வரதுக்கு தான், தன்னை மீட்டு கொண்டு வரதுக்கு தான் இப்படி ஒரு நாடகம் போட்டிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்பு தான், நான் இதுபோல் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் அவன் சரியில்லை, அவன் மோசமானவன்னு சொல்லி நான் அங்கே போய் தான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல வேலையாக நான் உள்ளூர் மக்களால் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்கம்மான்னு சொல்லி தன்னுடைய தாய்க்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் போலீஸ்காரங்களை நம்ம வெகுவாக பாராட்டணும். போலீஸ் என்றாலே அறிவாளிங்கன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்கன்னு சொல்லி உள்ளூர் மக்கள் வெகுவாக பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த தாய்க்கும் மகளுக்கும் இடையே உள்ள அந்த பந்தம் பாசம் தான் அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது உயிருக்கு உயிரான தாய் உடம்பு முடியாமல் உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக ஓடி வந்துடுவாங்க, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்க, உங்களுக்கு சீரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணி உள்ளூர் லோக்கல் மீடியாவில் உலா விடலாம், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் மகள் ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க நம்பினாங்க. அதன் அடிப்படையிலேயே அந்த மகளும் இப்போது தாய்க்கு ஒன்றுனா ஓடி வந்துட்டாங்க. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நெகிழ்ச்சியான தருணமாக ஏற்படுத்தியிருக்கு. நண்பர்களே, இந்த சம்பவத்தை நம்ம எளிமையாக கடந்து போக முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான சம்பவம் தான் இந்த சம்பவம். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும், அவங்க மீது நம்ம அன்பு செலுத்தினா, அன்பு வச்சிருந்தா கண்டிப்பாக அந்த அன்பை மீறி அவங்களால எங்கேயும் செல்ல முடியாது. மாறாக நாம் அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் பெருசாக பூதகரமாக ஊதி பெருசாக்கி அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டா கண்டிப்பாக அந்த மகன் மகளோட மனசில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். அதனால்
அதனால உங்களுடைய மகளிடமோ உங்களுடைய மகனிடமோ அளவு கடந்த அன்பை செலுத்துங்க, வெறுப்பை காமிக்காதீங்க. அவங்க பண்ற தப்பை சுட்டி காட்டிட்டு அடுத்ததா அன்பால அரவணைக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு இடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். கடைசி வரைக்கும் உங்க மகளும் உங்க மகனும் உங்க கூடவே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக தான் இந்த செய்தி இருக்கு. நண்பர்களே, இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.